மதிமுக 2 எம்எல்ஏக்கள் இருக்காங்க. நாங்க ஒண்ணுமே இல்லாத கட்சிக்கு நீங்க 10 தொகுதிய குடுத்தீங்க. வைகோ அவர்கள் மறைமுகமா தேமுதிகவையும், விசிகவையும் சொல்றாரு. இன்னொரு கட்சிக்கு 8 தொகுதிகள் குடுத்தீங்க. ராஜ்யசபா சீட்டு குடுத்தீங்க. ஆனா நாங்க என்ன பண்ணோம்? நாங்க இத்தன வருஷமா உங்க கூட இருந்தோமே! எல்லாத்தையும் விட்டுட்டு தான் தன்மானத்தை இழந்து உங்க கூட நாங்க பயணிச்சோம். உங்களுக்கு கிடைச்சது என்ன? அப்படின்னு கேட்கிறாரு. தன்மானத்தை இழந்து இப்ப எதுக்கு இத்தனை பெரிய வைகோ ஒரு தன்மானத்தை இழந்து எதுக்கு அந்த இடத்துல இருக்காரு? பதவிக்காக தானே இருந்தாரு. 2 எம்எல்ஏ பதவிக்கும், எம்பி பதவிக்கும் தானே இருந்தாரு. தன்மானத்தை இழந்து போய் இத்தனை பெரிய ஒரு தலைவர் தன்மானத்தை இழந்து போய் நிக்கலாமா? அப்ப பதவிக்காக நீங்க தன்மானத்தை இழக்கக்கூடியவர் என்பதை நிரூபித்து விட்டீர்கள் தானே. பதவிக்காக, எம்எல்ஏ பதவிக்காக, எம்பி பதவிக்காக உங்க தன்மானத்தை நீங்க அடகு வைப்பவர் என்பதை நிரூபிச்சிருக்கீங்க. அப்போ உங்களுக்கு என்ன கொள்கை இருக்கு, கோட்பாடு இருக்கு, உங்களுக்கு என்ன ஒரு தார்மீக உரிமை இருக்கு? நாங்க என்ன 50 தாவேக்காவுக்கு போறதுன்னு முடிவெடுத்தா, நாங்க என்ன 50 கோடி வாங்குனோமா? நாங்க என்ன அடுக்குமாடி குடியிருப்பு வாங்குனோமா? நீங்க பாட்டுக்கு ஏதேதோ கதையெல்லாம் சொல்றீங்க, ஊடகங்கள் அப்படின்னு புலம்புறாரு. யாருக்கு தெரியும்? நீங்க வாங்குறீங்க, வாங்கலைன்னா யாருக்கு தெரியும்? அதுக்கு எதுக்குங்க ஆல்ரெடி எம்எல்ஏ 2 எம்எல்ஏவ அவங்க இனிமே எம்எல்ஏ ஆக முடியுமா? உங்க பின்னால வந்தா இன்னும் எம்எல்ஏ ஆக முடியுமா அவங்க? உங்களுக்கு மத்திய அரசினுடைய பிரதிநிதி, டெல்லி பிரதிநிதிய போஸ்ட்டா விஜய் குடுத்துருவாரு. உங்க பையனுக்கு ஏதாவது ஒரு எம்பி பதவியோ, இல்ல வேற ஏதாவது ஒரு பதவியோ எம்எல்ஏ ஆக்கி அமைச்சர் ஆக்கிருவாரு. திருச்சி தொகுதியிலே நிக்க வச்சு அமைச்சர் ஆக்கினாலும் ஆக்குவாரு. மிச்சம் 2 பேர் ஏற்கனவே எம்எல்ஏ இருந்தவங்க திரும்பி எம்எல்ஏ ஆக முடியாது. அங்க போய் நின்னு. இன்னைக்கு ஒரு எம்எல்ஏ நான் திமுக விட்டு வர முடியாது. ஏன்னா திமுக உறுப்பினர் தான். ஏன்னா உதயசூரியன் சின்னத்துல இன்னும் வெற்றி பெற்றிருக்கேன் அப்படின்னு. அவர் எப்படி வருவாரு? அவர் உண்மையை பேசியிருக்காரு. திரும்பி போனா ஒண்ணுமில்லாம போயிடும், வைகோ பின்னால போனா ஒண்ணுமில்லாம போயிடும்னு சொல்லியிருக்காரு. அட்லீஸ்ட் இவங்க 2 பேராவது எம்எல்ஏ பதவியை காப்பாத்திட்டு நின்னாலாவது பிரச்சனை இல்லாம இருக்கும். யாருங்க இருக்கா மதிமுக? மதிமுக எதுக்குங்க ஒரு கட்சி நடத்தணும்? கட்சியை கழிச்சிட்டு பேசாம தேவைகளை இணைஞ்சிட வேண்டியதானங்க. நீங்க எம்பி ஆனது யாருனால? கலைஞர்னால தானே. எம்பி ஆனது யாருனால? ஸ்டாலின்னால தானே. திமுகனால தானே எம்பி ஆனீங்க. இல்லை நீங்களா ஜெயிச்சு எம்பி ஆகிட்டீங்களா? சொல்லுங்க. ஏடிஎம்கே டிஎம்கேயோட கூட்டணி வச்சு தானே எம்பி ஆனீங்க. இல்லை, இந்த அரசு ஒரு செயல்படக்கூடிய அரசாக இருக்கு. எல்லாருமே செயல்படுறாங்க. அமைச்சர்கள் செயல்படுறாங்க, முதலமைச்சர் செயல்படுறாங்க, அரசு அதிகாரிகள் செயல்படுறாங்க. எல்லாருமே காது கொடுத்து கேட்கிறாங்க. போன அரசெல்லாம் செயல்படாத அரசு இருந்துச்சா? எல்லாரும் இவங்க மட்டும் தான் செயல்படுறாங்க. போன அரசெல்லாம் செயல்படாத ஆட்சியில் எதுக்கு நீங்கள் எம்எல்ஏ பதவி கூட்டணியில் இருந்தீங்க? செயல்படாத அரசில் எதுக்கு கூட்டணியில் இருந்தீங்க? அப்போ நீங்கள் அந்த செயல்படாத ஆட்சியை போற்றியவர் தானே நீங்கள். அப்போ உங்களுக்கு என்ன விழுமியங்கள் இருக்குது?